கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. இன்றும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். சகரியா 4th chapter verse 6. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு சொல்லுகிற நல்ல செய்தி, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அப்பாவுடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். நீங்களும் எவ்வளோ முயற்சி போட்டு பார்த்தீங்க, எப்படியாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா சொல்லி பார்த்தீங்க. அநேகர் என்னோடய ஃபுல் எஃபர்ட் நான் போட்டேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லை, எவ்வளோ டாக்டரை போய் பார்க்குறேன், இன்னும் எனக்கு சரீரத்தில் சரியாகலை, எவ்வளோ கடன் வாங்கி பிஸ்னஸில் போட்டு பார்க்குறேன், பிஸ்னஸ் ஃப்ளரிஷ் ஆக மாட்டேங்குது. இப்படி அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இந்த காலை நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்கிறாங்க, உங்கள் பலத்தினால் நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்சிட்டீங்க, உங்கள் பராக்கிரமத்தினால இவ்வளோ நாள் செஞ்சிட்டீங்க. உங்களுடைய பலத்தினாலும் அல்ல, உங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, அப்பாவுடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் நிச்சயமாய் அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, verse 7. பெரிய பர்வதமே, பெரிய பர்வதம் என்றால் இன்று உங்கள் கண்களுக்கு முன்பாக எந்த பிரச்சனை மலை போல பெரிதாக இருக்குது. அது கடனாக இருக்கலாம், பிஸ்னஸ் நல்லா இல்லைன்னு இருக்கலாம், சிலர் எனக்கு வியாதி போகவே மாட்டேன்னு சொல்லி இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் பெரிய பர்வதம் போல இருக்கும். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒரு நல்ல வீடு இல்லை, இப்படி அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு திகைத்து கொண்டு இருக்கலாம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பர்வதம். இங்கே அதான் சொல்கிறேன், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். அந்த செருபாபேல் என்ற இடத்துல உங்கள் பேரை போடுங்க. உங்கள் என்ன பிரச்சனையோ அதை முதல்ல போடுங்க. கடன் பிரச்சனையை நீ எம்மாத்திரம், வியாதியை நீ எம்மாத்திரம், உங்கள் பேரை போடுங்க. ஜோஸ்பால் முன்பாக நீ சமபூமி ஆவாய். உங்கள் வார்த்தையை போட்டு சொல்லுங்க. அந்த பிரச்சனை, அந்த போராட்டம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில இல்லாதபடி எல்லாம் சமபூமி ஆகும். எல்லாவற்றையும் அப்பா மாற்றுவாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் 2 Corinthians 3 chapter verse 17ல கர்த்தரே ஆவியானவர், அவர்தான் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த காலை நேரத்தில் சொல்கிறாங்க, உங்களுக்கு அப்பா விடுதலை தரப்போகிறாங்க. என்ன பிரச்சனையோடு கூட, போராட்டத்தோடு, வேதனையோடு கூட, உபத்திரவத்தோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலையை தருவேன். அந்த பிரச்சனை இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்காது, அந்த போராட்டம் இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்காது, எல்லாவற்றையும் நான் மாற்றி போடுவேன் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அப்பாவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, அப்பா இனி உங்கள் அழுகையை சந்தோஷமாக மாற்றப் போகிறார். உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் அப்பா துடைப்பாங்க. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படி இன்று உங்கள் கண்களுக்கு முன்பாக என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை இனி நீங்கள் பார்க்காம இருப்பீங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், Romans 8th chapter verse 11ல, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் ஏசப்பாவையே பரிசுத்த ஆவியானவர் தான் 3ஆவது நாள் உயிரோட எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம், அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் கடவுளை கும்பிட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம். இன்று முடியவே முடியாது, இந்த மெடிக்கலில் இனிமேல் உங்களுக்கு ஒரு அற்புதமே நடக்காதுன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்பா இப்போ உங்களோடு கூட பேசுகிறாங்க, அவருடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான சரீரமாக இருந்தாலும் நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், பிரதர் அப்போ உடம்பு சரியில்லைனா மட்டும்தானா? அப்படி இல்லை. இன்னைக்கு உங்க பிசினஸ் சாவுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, இனிமேல் உங்க பிசினஸ் தலைக்கவே தலைக்காது அப்படின்ற சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, உங்க கடன் பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுச்சு, இனிமேல் என்னால் இந்த கடனை அடைக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் சரி, குடும்பத்தில் பிரச்சனை போராட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இனிமேல் குடும்பம் ஒன்றே சேராது அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ண காரியமாக இருந்தாலும் சரி, இது கோர்ட்டு பிரச்சனை அவ்வளோதான், அவங்க சைடுக்கு போயிடுச்சு, இனிமேல் நம்ம பக்கம் வராது, நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் நம்மக்கிட்ட வரல, இப்படி என்னென்ன காரியம்லாம் நீங்கள் ஒரு முடிவு கட்டி அடக்கம் பண்ணி இனிமேல் இதன் மேலே ஆசீர்வாதம் வராதுன்னு நினச்சி கொண்டு இருந்தீங்களோ, அது எல்லா காரியத்துக்கும் தான் அப்பா சொல்கிறாங்க, அவருடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான சரீரமாக இருந்தாலும் நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறேன்.
நீங்கள் முடியாது என்று சொல்லி க்ளோஸ் பண்ண அந்த ஃபைலையும் மீண்டும் தட்டி எழுப்பி உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அப்பா வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 107 சாம்ஸ் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்பா எதை அனுப்புகிறாங்க? அப்பாவுடைய வார்த்தையை அனுப்புகிறாங்க. அவருடைய வார்த்தையை அனுப்பி தான் உங்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவேன், அப்பாவோட வார்த்தையை சொல்லுங்கள். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு சுதந்திரம். நான் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காது இருப்பேன். அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல தான் உங்களை அப்பா எல்லா கடன் பிரச்சனையும் மாற்றி உங்களை அநேகருக்கு கடன் கொடுக்குறவராக அப்பா மாற்றுவாங்க. உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ன அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். என் கை செய்கிற வேலையெல்லாம் எங்கள் அப்பா என்னை ஆசீர்வதிக்கிறான்னு நீங்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் எந்தெந்த காரியம்லாம் செய்து ஃபெயிலியர் ஆனதோ அப்பாவுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லி செய்யும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு ஜெயமாக மாறும். உங்கள் பிஸ்னஸ் ஃப்ளரிஷ் ஆகும். என்னென்ன காரியம் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் அப்பா ஒவ்வொரு வார்த்தையை வைத்திருக்காங்க. அதுக்கு தான் பைபிளை படிங்கன்றது. அந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது அப்பா உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுப்பாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல 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 அற்புதம் நடக்கும். முன்னாடி வசனம் பாருங்க, Verse 19, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆபத்தில் அப்பாவை நோக்கி கூப்பிடுறாங்க. அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் அப்பா உங்களை நீங்களாக்கி நான் ரட்சிப்பேன், எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அதே ரோமர் 8 ரோமன்ஸ் 8 verse 26 26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய பலவீனங்களில் அப்ப என்ன செய்யறாங்க? உதவி செய்யறாங்க. என்ன உதவி செய்கிறாங்க? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து என்ன செய்ய போறாங்க? உங்களுக்காக வேண்டுதல் செய்வாங்க. உங்க பிரச்சனைக்காக, போராட்டத்துக்காக. உங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாது, உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாருன்னா அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட உங்களுக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்து உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் தருவேன் என்று சொல்லுகிறார். யோவேல் 2 இந்த மாத வாக்குத்தத்த நேரத்தை நம்ம பார்த்தோம். பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதே யோவேல் 2 ஜோயல் 2:28 அப்பா சொல்ற, நான் மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன் என்று சொல்றாங்க. அப்பாட்ட கேளுங்க, அப்பா எனக்கு நீங்க வேணும், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் எனக்கு வேணும். இது வரைக்கும் யாரும் பெறலைன்னா தயவு செய்து கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. கேட்கும் பொழுது நிறைவானவர் வருவார். அந்த நிறைவானவர் வரும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் போகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே, அப்பாவோட ஆவினால உங்களுக்கு இவ்வளவு நாள் ஜெயம் இல்லாமல் இருந்துச்சு, இனி நீங்க ஜெயம் எடுப்பீங்க. எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பீங்க. ஒண்ணு நீங்க அப்பாட்ட கேட்கணும். நான் அபிஷேகம் பெற்றேன் அப்படின்றீங்களா? அப்ப அப்பாட்ட கேளுங்க, எனக்கு வரங்கள் வேணும், வல்லமையில் வேணும். 9 வரங்கள் இருக்கு, கேளுங்க. ஞானத்தை போதிக்க வசனம், அறிவை உணர்த்த வசன வரம், விசுவாச வரம், குணமாக்கு வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி வரம், தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறோம். கேளுங்க, எனக்கு இந்த 9 வரம் வேணும்னு கேளுங்க. அப்பா நிச்சயமா தருவாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இன்றைக்கு அப்பாட்ட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. முதலாவது அப்பாட்ட, அப்பா உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, சுத்திகரின்னு கேட்கும் பொழுது உங்களை அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவார். 2வது, அப்பா உங்களுடைய அபிஷேகம் வேணும், உங்களுடைய ஆவினால் என்னை நிரப்புன்னு கேளுங்க. இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரையும் அப்பா அளவில்லாமல் நிரப்ப போறாங்க. அதே போல யார் யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், எனக்கு வர வல்லமை வேணும்னு கேட்குறீங்களோ ஒவ்வொருவரையும் அப்பா நிரப்ப போறாங்க. கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுனீங்க. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். இப்பொழுதும் அப்பா உங்களுடைய வல்லமை பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மணி இறங்குகிறதற்காக, உங்களுடைய ஜீவன் இறங்குகிறதற்காக, உங்களுடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான சரீரமாக இருந்தாலும் உயிர்ப்பிப்பேன் என்று சொன்ன இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக, உங்களுடைய ஜீவன் இறங்கி கொண்டு இருக்க, மரித்தோரிய உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அது ஐசியூல இருந்தாலும் சரி, டாக்டர்கள் கைவிடப்பட்டு இருந்தாலும் சரி, இப்பொழுதே இந்த நொடியே உங்களுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்கிறீர், இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை நீர் செய்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. கிரியேட்டிவ் மிரக்கல் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. இல்லாத உறுப்புகளை நீர் உண்டாக்கி கொண்டு அவள் என்ன தேவையோடு கூட இப்போ ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ, எனக்கு சரீரத்தில் இந்த வேலை வேணும், எனக்கு சிறுகுடல்ல பிரச்சனை, பெருகுடல்ல பிரச்சனை, எனக்கு ரன்னியா பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு பிரச்சனையை குறித்து நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. எஸ், இப்பொழுதே அப்பாவோட வல்லமை இறங்குகிறது. எந்த உறுப்பை குறித்து இப்பொழுது நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த உறுப்பின் மேல் இப்பொழுது அப்பாவோட வல்லமை இறங்குகிறது. தெய்வீக சுகத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. This is the divine healing in the name of Jesus of Nazareth. Thank you, Lord.
இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறீரப்பா. அது மரித்தே போயிருந்தாலும் சரி, உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது இறங்கி அவள் மீண்டும் ஜீவனை கட்டளையிடுகிறதற்காய் நன்றி தகப்பன். குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய் நன்றி. அற்புதங்களையும் அதிசயங்களும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறதப்பா. வீடு இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்க பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கணும். சொந்தமான வீட்டை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. அவங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு பங்களா வீடு பெருசாக ஆமராஜா அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலே நல்ல ஒரு வீட்டை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. திருமணமாகவில்லையே என்று சொல்லி பெற்றோர்கள் வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்க. பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை நீங்கள் உண்டாக்கி கொடுக்கறதுக்காக நன்றி. குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை நீர் தருகிறப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று பிள்ளை பாக்கியத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அதே போல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். நீரேப்பா சேஃப் டெலிவரி கட்டளை எடுக்கிறதுக்கான பிஸ்னஸை ஆசீர்வதிக்கிறீரப்பா. அவங்க இருக்கிற எல்லா பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மந்திர தந்திர செய்வினை கிரியைகள் எல்லாவற்றையும் நீ எடுத்து போடுகிறதுக்காக நன்றி. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடுவான் என்ற வார்த்தையின்படி அவளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குறதற்காக இப்பொழுதே நீர் விடுதலை தருகிற ஆவியானவர் எங்கேயும் விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே இந்த நொடியை நீர் விடுதலை கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகள் குடும்பத்திற்கு ஒவ்வொருவரை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்டில் ஏசப்பா அற்புதம் செஞ்சால் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் எல்லாம்.